ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். லைசன்ஸ் கொடுப்பா, வண்டியோட டாக்குமெண்ட் ஏதாவது கொடுங்க. சார் வரவங்க ஃபோன் பண்ணி கேட்கணுமா? ஏன் வண்டியில் எதுவும் டாக்குமெண்ட் வச்சுக்க மாட்டீங்களா? ஏய் போலீஸ்ரா, தம்பி 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 நிப்பாட்டுங்க. கார்த்தி வெயிட் பண்ணு. டிராஃபிக் எஸ்ஐ டு 4 ரோட் வாக்கி டாக்கி நோட் பண்ணுங்க. பிளாட்டினா பைக்கு ட்ரிபிள்ஸில் வராங்க, ட்ரங்க் அண்ட் மோடில் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வண்டியை சிக்னலில் ஸ்டாப் பண்ணுங்க. ரிசீவ் பண்ணிட்டீங்களா? 4 ரோடு வாக்கி டாக்கி ரிசீவிங் சார். சார் நான் தகவல் ரிசீவ் பண்ணிட்டேன் சார். ட்ரிபிள்ஸ் தாறுமாறாக வரதா தகவல் சொல்லியிருக்கிறீங்க. உடனடியாக 4 ரோட்டில் அவங்கள பிளாக் பண்ணிவிட்டு சாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சார். ஏன் சார் வேணான்ட்டீங்க? இல்லை கார்த்தி, அவங்க ட்ரிபிள்ஸ் போகிறாங்க, போதையில் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஏதாவது சேஸ் பண்ணி பிடிச்சி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் மேலேயாவது மோதுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடி சிக்னலில் சொல்லிட்டோம்னா அவங்க ஸ்டாப் பண்ணிக்க போகிறாங்க. இவங்க என்ன நம்ம பிடிக்கிறது? நம்மளுக்கு என்னடா சிக்னல் அடிச்சு ஓடுற? நிறுத்துன வண்டியை நிறுத்துன. வேறொரு வாக்கி டாக்கி டு கணேசா பாயிண்ட் வாக்கி டாக்கி 3 பேர் ட்ரிபிள்ஸில் வராங்க மேடம். வண்டியில் வந்து பிளாட்டினா வண்டியில் வராங்க. நான் அவங்கள பிளாக் பண்ணினேன். பட் ஆனால் அவங்க வந்து நிறுத்தாமல் தாறுமாறாக ஓட்டிகிட்டு வராங்க. கணேசா பாயிண்டில் அவங்களை பிளாக் பண்ணுங்க மேடம். சார் கணேசா பாயிண்ட் வாக்கி டாக்கி ரிசீவ் பண்ணுறேங்க சார். ட்ரிபிள்ஸ் வராங்கன்னு சொல்லியிருக்கீங்க சார். நான் பிளாக் பண்ணி சொல்லிட்டேன் சார். ஏய் அங்கே வரும்போ வரும்போ. ஏ குணா எந்திரா. ஏ குணா எந்திரா. ஏய் குணா எந்திரா. ப்ரோ போதும் ப்ரோ. தண்ணி வேணாம் ப்ரோ, பெப்சியே ஊற்றிடுங்க. தெய்வமே, இந்த குணா அச்சுடு. ப்ரோ தம்ம கூட போட்டு வரேன். இன்னொரு பக்கெல்லாம் வேணாம் ப்ரோ. ஏய் நாப்பா இது ஒரு பேக் தானே, அச்சுடு. நாளைக்கு தான் காலேஜ், ஃபர்ஸ்ட் டே காலேஜ். அதெல்லாம் வேணாம். சரி நானே குடிச்சுக்கிறேன்.
என்னடா சரக்கு அடிக்கிற? எந்தெந்த வயசுல என்னென்ன பண்ணணுமோ அந்தந்த வயசுல அதை தெளிவா பண்ணுடா. வேணாம் வேணாம். இன்னொரு கட்டிங் போடு. நாளைக்கு தான் முதல் நாள் காலேஜ். நாளைக்கு யாரும் தெரிய போகிறேண்ணா, அதெல்லாம் வேணாண்ணே. என்னடா அவன் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான். டேய், இந்த வயசுல குடிக்காம வேற எந்த வயசுலடா குடிக்க போற? அண்ணன் பேச்சு கேட்க மாட்டியாடா? அடி எப்படியும் விட மாட்டா. சரி கொடு. அம்மா. டேய் பாத்துடா. டேய் தம்பி, என்னடா சாவி, வண்டி எடு. ஏய் இருடா அண்ணா, நானும் வரேன்டா. இருடா இருங்கயா, நானும் வரேன். ரைட். நீங்க எங்கடா ரைட்டா போறீங்க? எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்ட்ரிபியூஷன். யார் வளர்ந்து கேட்டவன்? பால் குடிக்கிற வயசுல இவனுங்களோட உட்காந்து பீரை குடிச்ச, வண்டி எடுத்த, இப்போ ட்ரிபிள்ஸ் போறீங்க, மண்டையில ஹெல்மெட்டை காணோம். 3 பேர் வீடு போய் சேர்ந்துருவீங்களாடா? ப்ரோ, என் தம்பி குடிச்சது பேர் இல்ல, குவாட்ரு. அதுவும் வித் வாட்டர். ஐயோ சார், நாங்க போறது இருக்கட்டும், நீங்க எப்படி முழுசா வீடு போய் சேருவீங்க? நான் நல்ல குடிமகன்டா, நடந்து போவேன், இல்ல 4 நாள் இங்கே படுத்தெழுத கூட போவேன்டா. முழுசா வீடு போய் சேருங்கடா என் டுபுக்கு. யோ, என் தம்பி ராவர்ஸ்டா ராங் ரூட்ல போவான். என் ஓரம் போயா பூமரு. வச்சாமாமே. ஏய் போலீஸ்டா. தம்பி நிப்பாட்டுங்க. தருமபுரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் 3 இளைஞர்கள் குடிபோதையில் வாகனம் ஓட்டிட்டு வராங்க. போக்குவரத்து காவலர்கள் நிறுத்தும் போது நிறுத்தாமல் தாறுமாறா ஓட்டி எதிரில் செல்ஃபோன் பேசிட்டு வர்ற ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதி விபத்துக்குள்ளாகி கடைசியில் 2 பேருமே இறந்துடுறாங்க. இந்த விபத்துக்கு காரணம் சாலை விதிகளை 2 பேருமே மதிக்காமல் போனதுனால தான் இந்த விபத்து நடந்தது. நம்முடைய அரசாங்கம் போடக்கூடிய ஒவ்வொரு சாலை விதிகளும் பொதுமக்கள் மற்றும் வாகனம் ஓட்டுபவர்களோட பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் சாலை விதிகள் வகுக்கப்படுது. ஆனால் சாலை விதிகளை யாரும் சரியாக கடைப்பிடிக்காம வாகனங்களை ஓட்டுறதுனால தான் பல விபத்துக்கள் நடக்குது. எனவே சாலை விபத்துக்களை குறைக்கணும் அப்படின்னா அரசு போடக்கூடிய சாலை விதிகளை ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் முறையாக கடைப்பிடிச்சா சாலை விபத்துக்களை தடுக்கலாம். வாகனத்தை நீங்கள் 100இல் ஓட்டினால் 108இல் போக வேண்டியிருக்கும். குடும்பம் இருக்கும்போது குடிபோதை எதற்கு? சிக்னலை மதிப்போம், சிக்கலை தவிர்ப்போம். சாலை விதிகளை மதிப்போம், விபத்துக்களை தவிர்ப்போம். உங்களின் ஒத்துழைப்பை தருமபுரி மாவட்ட காவல்துறை அன்புடன் எதிர்பார்க்கிறது. ஹலோ அப்பா. இந்த வீடியோவில் 3 இளைஞர்கள் வந்து குடிபோதையில் வாகனம் ஓட்டிட்டு வராங்க. இந்த வாகனம் ஓட்டுறவர் வந்து பார்த்திங்கன்னா மைனரு. இந்த விபத்து நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஒன்று வந்து மைனரு, இன்னொன்று குடிபோதையில் வாகனம் ஓட்டுன்னு தான். ஏன்னா இவங்க சரியான சாலை விதிகளை கடைப்பிடிக்காமல் வந்ததுனால தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதே போல் வந்து மைனர்கிட்ட பெற்றோர்கள் வந்து தயவு செய்து வண்டியை கொடுக்க வேண்டாம். அப்படி வண்டியை கொடுத்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பேரண்ட்டுக்கு 25,000 ஃபைன் போகிறதும் இல்லாமல் வாகனம் ஓட்டிட்டு வந்தவர் வந்து 25 வயசு வரைக்கும் அவங்க லைசன்ஸு எடுக்கவே முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அதனால் வந்து எல்லா பொதுமக்களும் சாலை விதிகளை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறது தவிர்த்துடுங்க. ட்ரிபிள்ஸில் போகாதீங்க. இதெல்லாம் வந்து சாலை விதிகளை கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து விபத்துக்களை தடுக்கலாம். பொதுமக்கள் நலன் கருதி தான் நம்ம வந்து இதை வந்து வெளியிடுறோம். அதனால் வந்து சாலை விதிகளை கண்டிப்பாக கடைப்பிடிக்குமாறு காவல்துறை சார்பாக உங்கள் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.